ஸ்தோத்திரம். ஆமென். வேதத்தை நீங்கள் திறந்து பாருங்க. நான் இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் கொஞ்ச நேரம் நம்ம ஜெபம் நடத்தினேன். நீங்களும் சேர்ந்து ஜெபம் பண்ணீங்க. அதாவது 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளே 31ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை பாருங்க. நீங்கள் திருப்புங்க பைபிளை. 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 31 வாசிங்க. பிரைஸ் காட். ஸ்தோத்திரம். அவன் எஸ்ராகியனாகிய ஏத்தானிலும் ஏமான் கல்கோல் தர்தா என்னும் மாகோலின் குமாரரிலும் மற்ற எல்லா மனுஷரிலும் ஞானவானாயிருந்தான். சுற்றிலும் இருந்த சகல ஜாதிகளிலும் அவன் கீர்த்தி பிரபல்யமாயிருந்தது. ஆமென். அங்கே ஒரு பட்டியல் போடுறாங்க. பொதுவாக இதெல்லாம் அவ்வளோ டீப்பாக நம்ம படிக்க மாட்டோம். எஸ்ராகியனாகிய ஏத்தானிலும் ஏமான் கல்கோல் தர்தா என்னும் மாக்கோலின் குமாரரிலும் அப்புறம் மற்ற எல்லா மனுஷரிலும் ஞானவானாயிருந்தான் சாலமோன். சுற்றிலும் இருந்த சகல ஜாதிகளிலும் அவன் கீர்த்தி பிரபலமாயிற்று. அப்போது இவ்வளவு அங்கே ஒரு பட்டியலே போடுறாங்க. ஒருவேளை நான் சொல்கிறேன் உங்களுக்கு இதெல்லாம் புதுசாக இந்த பேர்லாம் எதுக்கு இந்த பேர்லாம் வாசிக்கணும்? அதை கர்த்தருடைய பிள்ளைகளை 30ஆம் வசனத்தில் பார்த்தா சகல கிழக்கத்தி புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தை பார்க்கிலும் சாலமோனுடைய ஞானம் சிறந்தது. பொதுவாக சாலமோன் ஞானி, சாலமோன் ஞானம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவங்க சொல்கிற அந்த கண்ட்ரீஸை சொல்கிறாங்க. கிழக்கத்தி புத்திரர், அந்த மிடில் ஈஸ்ட், அவங்கெல்லாம் இருந்த அந்த மத்திய கிழக்கு நாடுகளிலேயே இவருக்கு விசேஷித்த ஞானம். எகிப்தியரின் ஞானத்தை விட என் ஆண்டவர் ஒரு ஞானத்தை அவர் கொடுத்து ஞானவானாய் கர்த்தர் மாற்றிட்டார். சிலருக்கு ஞானம் இருக்கும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிலருக்கு அந்த விஸ்டம் இருக்கும், ஆனால் ஞானவான்களாய் திகழ்வது இல்லை. ஞானத்தை ஆண்டவர் கொடுத்திருப்பாரு. அந்த ஞானத்தை நீங்களும் நானும் பயன்படுத்தும் போது தான் ஞானவான் என்ற அந்த வாய்ஸர் அப்படின்னு சொல்கிறாங்களே, ஞானவான் என்ற ஒரு பெயர் எடுக்கிறோம். நம்ம நிறைய பேருக்குள்ள நிறைய ஞானம் இருக்குது. கர்த்தரை தோத்திரம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ள ஞானம், அறிவு என்ற பொக்கிஷெல்லாம் அடங்கி இருக்குதுன்னு பைபிள் சொல்லுது. அதனால தான் அவருடைய பேச்சில் கேஷுவலாக அவர் பேசும்போது, அப்போது ஏரோதை பார்த்து சொல்கிறார், அந்த நரிகிடத்தில் போய் சொல்லுங்கள் அப்படின்னு அழகாக ஒரு பொலிட்டிக்கல் ஒரு பர்சன் போல் ஆண்டவர் அங்கே ஒரு பதில் சொல்லுவார். கர்த்தருடைய பிலாத்துக்கிட்ட அவர் பேசாமலே இருப்பார். சீமோனுடைய வீட்டுக்கு போகும்போது பேசாமல் இருந்த ஆண்டவர் திடீர்னு சீமோனை இங்கே வா அப்படின்னு கூப்பிடுவார். இதெல்லாம் ரொம்ப ஆண்டவருடைய ஞானம். அப்போ இந்த நாட்களில், இந்த கடைசி காலத்தில் சத்துருவை நீங்கள் எதிர்க்கணும்னா, சத்துருவின் தந்திரங்களை நீங்கள் அறியணும்னா ரொம்ப புரிஞ்சுக்கோங்க. சும்மா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தால் மாத்திரம் போதாது. சும்மா ஒரு சர்ச்சுக்கு போனேன், வந்தேன், இங்கே பாட்டு பாடினேன், ஒர்ஷிப் பண்ணேன் அப்படி இருந்தால் போதாது. உங்களுக்குள்ளே ஒரு டிவைன் விஸ்டம் அப்படியே ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த டிவைன் விஸ்டம் எப்படி இந்த சாலமோனுக்குள்ளே வந்தது? அது தேவனிடத்தில் அவன் ஜெபித்தான், கர்த்தர் அவனுக்கு தந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் ஞானவான்கள் கிருபையை உணர்ந்து கொள்வார்கள் என்று நான் அன்றைக்கி சொன்னதை திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், ஞாபகப்படுத்துகிறேன். அப்படியே 107ஆம் சங்கீதத்தினுடைய 43ஆம் வசனத்தில் ஞானவான்கள் கிருபையை உணர்ந்து கொள்வார்கள். இது தேவ கிருபை, இது உன்னால் உண்டானது அல்ல. நீ ரட்சிக்கப்பட்டியா, நீ மனம் திரும்பினியா, நீ இந்த சபைக்கு போறியா, நீ பாஸ் பண்ணிட்டியா நீட் தேர்வில், நீ இந்த ஒரு அச்சீவ் பண்ணியிருக்கியா, உனக்கு +2ல் நிறைய மார்க்ஸ் கிடைச்சதா, அது உன்னால் உண்டானது அல்லப்பா. கர்த்தருடைய கிருபை என்பதை நீ உணர்ந்து கொள்ளு. உனக்காக எவ்வளோ பேர் ஜெபிச்சாங்க தெரியுமா? அந்த ஜெபத்தினால தேவன் உனக்கு இரக்கம் பாராட்டினார் என்பதை நீ கொஞ்சம் உணர்ந்து பாரு. ஞானவான்கள் உணர்வாங்க. ஞானமில்லாத ஆட்கள் தங்களை தாங்களே மேன்மைப்படுத்துவாங்க. இதான் ரொம்ப வித்தியாசம். சிலர் பாருங்க, பிஸ்னஸில் கடந்து அலையிறாங்க.
அங்கேயும் இங்கேயும் அலையிறாங்க. ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே நான் இப்படி அலையலாமா? தாவீது சொல்லும்போது, தேவரீர் என்னை அலைச்சல்களெல்லாம் அறிந்திருக்கிறீர். அப்போ அவர் அலைஞ்சிருக்கிறாரு. ஆனால் அது ஒரு ப்ராப்பராக இருக்கணும். அவர் சொல்லி அலையணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரயாசப்படும். அவர் சொல்லி பிரயாசப்படணும். அவர் சொல்லாமல் கொள்ளாமல் நாமாவே பிரயாசப்பட்டுக்கிட்டு இருந்தா அந்த பிரயாசத்தில் ஒரு பலனும் கிடையாது ஐயா. அப்போது நான் ரொம்ப இந்த 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 சப்ஜெக்டை ரொம்ப முக்கியமானதாக நான் கருதுறேன். ஏன்னா தினந்தோறும் வருகிற ஜெப குறிப்புகள், தினந்தோறும் மக்களை சந்திக்கிறோம். அவங்க பிரச்சனையெல்லாம் கேட்கும்போது இவ்வளோ படிச்சிருக்காங்க, அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, நல்லா தான் இருந்தது, நல்லா தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், நல்ல ஆரம்பம் நல்லா தான் இருந்தது, இப்போ பார்த்தா ஒருத்தர் பேச மாட்டாங்க அப்படியெல்லாம் சொல்லும்போது அங்கே என்ன பிரச்சனை? ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைகளை சத்துருவை இனங்கண்டு அழிக்கிறதுக்கு ஒரு ஞானம் வேணும். பிசாசின் தந்திரங்களை அறிந்து கொள்றதுக்கு ஒரு ஞானம் வேணும். அதனால சோர்ந்து போகாம இந்த வாரம் முழுவதும் உங்களை ஒப்பு கொடுங்க. டைம் எப்போ பாருங்க, எனக்கு டைமே இல்லை பிரதர், ஒன்று சொல்ல டைம் எப்போ தான் இருக்குது. என்னை கேட்டாலும் அப்படி தான் நான் சொல்லுவேன். ஆனால் நேரத்தை ஒதுக்கி போராடி கொண்டு இருக்கிறோம் நம்ம. அதனால் இன்றைக்கு நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம் என்னன்னு கேட்டால், நீதிமொழிகளின் புத்தகத்துக்கு திருப்புங்க. நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம். நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் பாருங்க. ஞானவான்கள் கனத்தை சுதந்தரிப்பார்கள். ஞானம் உள்ளவர்கள் அல்லது ஞானவான்கள் கனத்தை சுதந்தரிப்பார்கள். மதிகேடரோ கனவீனத்தை அடைவார்கள். ஞானம் உள்ளவனாய் வாழ்ந்தா ஞானவான்கள் கனத்தை சுதந்தரிப்பாங்க. ஞானவான்கள் கர்த்தருடைய பிள்ளையில அந்த ஞானமா ஒருத்தன் நடக்கிறானா, அவன் கர்த்தருடைய பிள்ளைகளை அவன் கனத்தையே சுதந்தரிப்பாங்க. ஆனால் மதிகேடரோ கனவீனம் அடைவாங்க. சில வீட்டில் பாருங்க, அப்பா அம்மா கனவீனம் அடைகிறாங்க, பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் கனவீனம் அடைகிறாங்க. நீங்கள் யூடியூப்பில் கூட பார்க்கலாம். அவங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், பேரை சொல்லி கூப்பிட போகிறாங்க. பப்ளிக்காக கூப்பிடுவாங்களாமே, ஃபீஸ் கட்டாதவங்களாம் பேரை சொல்லி கூப்பிடுவாங்களாம். அவன் போராடி ஜபிச்சிருக்கா. அந்த முழியிரவு, அதுக்கு முந்தின இரவு முழியிரவு ஜபம், ஞாயிற்றுக்கிழமையில் அந்த எழுதி தனக்கு எவ்வளோ ரூபா வேணும் ஆண்டவரே, நீர் தருவீர் ஆண்டவரேன்னு கையை வச்சு ஸ்தோத்திரம் பண்ணி பாரத்தோடு ஜெபம் பண்ணியிருக்கிறா. அப்போது அவங்க பேரண்ட்ஸ் போகிறாங்க. அன்றைக்கி அவங்க கணக்கு பார்த்துட்டு சொல்கிறாங்க, 60% உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் ஃபீஸை கட்ட வேண்டாம். என்ன எப்படி சொல்கிறீங்க? நடந்தது என்னென்னா, நல்லா படித்து நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கிறதுனால மிச்சத்தை 40% கொஞ்சம்தான் பணம், அதை நீங்கள் கட்டினா போதுன்ட்டாங்களாம். தேவன் எவ்வளவு வல்லவர் பாருங்க, ஆச்சரியமானவர் பாருங்க. அதனால் பிரியமானவர்களே, ஏதாயில் ஒரு கிராமத்தில் உட்கார்ந்து அந்த டெலிவிஷனுக்கு முன்னால் அல்லது சிட்டிலேயோ டவுன்லேயோ அல்லது ட்ராவல்லையோ, சரியா, நீங்கள் இந்த செய்தியை கேட்கும்போது நீங்கள் பாரத்தோடு கேளுங்க, ஆண்டவரே எனக்கும் நானும் கடந்து அலையிறேன். சில பேருக்கு சரீரம் வீட்டுக்குள்ளே இருக்கும், இந்த சிந்தை கடந்து அலையும் பாருங்க. மைண்டில் ஒரு சந்தோஷம் இருக்காது. மைண்டில் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய போகிறேன், அவங்களுக்கு என்ன செய்ய போகிறேன், இதுக்கு என்ன செய்ய போகிறோம், அதுக்கு என்ன செய்ய போகிறோம், எங்கே போய் கடன் கேட்போம், அல்லது யார் உதவி செய்வா, இப்படி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஜபமும் பண்ணிக்கிடுவாங்க, இப்படி அலைச்சலும் பண்ணிக்கிட்டுருவாங்க. அதனால் இன்றைக்கு பாரத்தோடு இந்த செய்தியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஞானவான்கள் கனத்தை சுதந்தரிப்பார்கள். கையை உயர்த்தி ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்போது இதுலேருந்து நீங்கள் கற்றுக்கொள்கிறதுனா ஒரு நல்ல ஒரு பாடத்தை நீங்கள் பார்க்கணும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். திருப்புங்க வேகமாக. லூக்கா 14ஆம் அதிகாரம் 7, 8, 9, 10 வாசிங்க. ஆமாம். விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்து, பந்தியில் முதன்மையான இடத்துல தெரிந்து கொண்டப்பட்டதை பார்த்து அவர்களுக்கு ஒரு ஊமையை சொன்னார். ஒருவன்
ஒருவனால் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. உன்னிலும் கனமுள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான். அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து இவருக்கு இடங்கொடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோட தாழ்ந்த இடத்துக்கு போக வேண்டியதாயிருக்கும். நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு, தாழ்வான இடத்துல போய் உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து சிநேகிதனே உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும்போது, உயர்ந்த இடத்துக்கு வாரும் என்று சொல்லும்போது, உன்னுடனே கூட பந்தி இருக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். உன்னோடு கூட பந்தி இருக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும், அல்லது கனத்தை சுதந்தரிப்பான். எவ்வளவு அழகா ஆண்டவர் சொல்லி பைபிள் பாருங்க. நிறைய இந்து மக்கள், அரசியல் தலைவர்கள், நிறைய இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் எங்கேருந்து அவங்களுக்கு தாட்ஸ் வருதுன்றீங்க? இங்கேருந்து தான் வருது. ஆனால் நம்ம கைக்குள்ளேயே வச்சுருக்கோம், வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கிறோம் வேதத்தை. ஆனால் நம்ம அதை படிப்போம், ஃபாலோ பண்ணுறதில்ல சில நேரங்களில். ஆண்டவர் சொல்கிறாரு, ஞானவான்கள் கனத்தை சுதந்தரிப்பான். ஒரு ஞானம் உள்ளவனாக இருந்தால் ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும்போது, அல்லது ஒரு குடும்ப நிகழ்ச்சிக்கு போகும்போது, அவங்க எடுத்தோன்னு போய் ஃப்ரண்ட் ரோவில் போய் உட்காரணுன்ட்டு சில ஆட்கள் அப்படி பார்ப்பாங்க. ஃப்ரண்ட் ரோவில் போய் உட்காரணுன்னு அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஒரு மூலையில் போயிருந்தா, ஆமாம், உங்களை அழைத்தவன் பார்ப்பார். என்ன அங்கே போய் உட்கார்ந்துருக்கீங்களா? அங்கே யார் உங்களை உட்கார சொன்னா? உங்களுக்காக இங்கே சீட் ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை எவ்வளோ அழகாய் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். சில நேரங்களில் நம்ம அறியாமலே இப்படி செய்யும்போது நம்ம இந்த கனத்தை சுதந்தரிக்க மிஸ் பண்ணிடுறோம். ஜபம் இருக்கும், அது வேற. ஜபம், பாட்டு, அபிஷேகம், அந்நிய பாஷை, அது ஒரு பக்கம், அது இருக்கும். ஆனால் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகி ஆவியானவருடைய ஞானம் நமக்குள்ளே வரணும்னா ஒவ்வொரு நாளும் கர்த்தரை சார்ந்து கொள்ளணும். கர்த்தருடைய பிள்ளைகளை சில நேரங்களில் ஆண்டவர் கனவீனமான பாதையில் நடத்தக்கூடும். உதாரணமாக கனவீனமான பாதையில் நடத்தக்கூடும். சரியா? உதாரணமாக 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 5 வாசிங்க. 2 சாமுவேல் வேதத்தை திருப்புங்க, கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணுங்க. அதான் ஸ்க்ரீனில் போட போகிறீங்களா அப்படின்ற மாதிரி உட்கார்ந்து இருக்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். வாசிங்க 16:5. தாவீது ராஜா பகூரின் மட்டும் வந்தபோது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாயிருக்கிற சவுல் வம்சத்தானாகிய கேராவின் குமாரனாகிய சீமேய் என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் சரி அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்து கொண்டே நடந்து வந்து 10ஆம் வசனம். அதற்கு ராஜா, செரியாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். வாசிங்க. பின்னும் தாவீது அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கற்பப்பிறப்பான என் குமாரனே, என்னுடைய மகனே, என் பிராணனை வாங்க தேடும்போது இந்த பென்யமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான். அவன் தூஷிக்கட்டும். அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனை. 11ஆம் வசனத்தை பாருங்க. அவன் தூஷிக்கட்டும், அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். கர்த்தர் அலோவ் பண்ணியிருக்கிறார். இப்போ பாயிண்ட்டுக்கு வரேன். நான் யார் தெரியுமா? நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் தெரியுமா? நான் எவ்வளோ ஊழியம் செய்கிறது தெரியுமா? அவன் எப்படி பேசலாம், எப்படி இதை சொல்லலாம், அதை சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் நிதானிக்கணும். நமக்கு வேதந்தான் ஆதாரமே தவிர அவங்க இப்படி சொல்கிறாங்க, இவங்க இப்படி சொல்கிறாங்க, அந்த சைக்காலஜி இப்படி சொல்லுது, இந்த மனோ தத்துவம் அப்படி சொல்லுது, அப்படிலாம் இருந்தாலும் பைபிள் என்ன சொல்லியிருக்கு? உதாரணமாக தாவீது ராஜாவையே பெஞ்சமின் கோத்திரத்தான், சவுலின் குடும்பத்தான்
சீமையை தூஷித்துக்கிட்டே வரான். அவனுடைய டீமில் இருக்கிறவங்க, ராஜாவோடு கூட இருக்கிறவங்க, அந்த மக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் போய் அடித்து இப்போ தலையை வெட்டி கொண்டு வரட்டான்னு கேட்குறான். ஒரு அடி அடித்து அவனை வந்து ஃப்ளாட் பண்ணட்டான்னு கேட்குறான். ஆனால் நடந்தது என்ன? அங்கே வசனம் சொல்லுகிறது, இல்லை 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 இல்லை, அவன் தூஷிக்கட்டும். வசனம் சொல்லுகிறது, அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறான்னு எடுத்தோன்னா, கர்த்தர் அலோ பண்ணியிருக்கிறார். ஏதாவது நிந்தையின் வழியாக நீங்கள் போயிட்டு இருக்கீங்களா? அப்போது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அன்னைக்கு சிமையை தூஷிக்கிறான். அவன் கூட இருக்கிறவங்களாம் தாங்க முடியல. ராஜாவை உங்களையே தூஷிக்கிறானே. அந்த செரியாவின் குமாரர் ராஜாவை பார்த்து சொல்கிறாங்க, அந்த செத்த நாய், 9ஆம் வசனத்தை பாருங்க, ராஜாவாகி ஆண்டவனை தூஷிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த செத்த நாயை அப்படின்னு அவன் சொல்கிறான். பைபிளே சொல்லியிருக்கு, நாயை தலையை வெட்டி கொண்டு வரட்டாங்கிறான். யார் சொல்கிறா? அபிசாய் சொல்கிறான். அப்போ சொல்கிறார், நோ 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 நோ, கீப் குவைட். கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். இதுதான் வந்து தெய்வீகம். இதுக்கு பேர் தான் தேவனுடைய மனுஷன். அப்போ தேவனுடைய பிள்ளை, ஒருவேளை கர்த்தரின் சிறுமையை பார்த்து சிறுமைப்படுவோம், அந்த சிறுமையின் வழியாக கடந்து போவோம். கர்த்தர் இந்த நாளில் அதை என் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்று பாசிட்டிவாக பேசுகிறான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்குற சத்தியம் என்ன? கனவான்களா, அதாவது கனவான்களாக மாறணுங்கிறத விட ஞானவான்களாக நீங்கள் மாறிட்டீங்கன்னா அந்த கனம் உங்களை தேடி வரும் பாருங்க. ஆமாம், இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். நிறைய வசனம் தெரிஞ்ச வீடுகளில் தான் சண்டை, வசனம் தெரிஞ்ச வீடுகளில் தான் பொருளாதார நெருக்கடி, வசனம் தெரிஞ்ச வீடுகளில் தான் பார்த்தீங்கன்னா அந்த தீர்த்து வைக்க முடியாத பாலிட்டிக்ஸு. வசனம் தெரியாதவங்ககிட்ட போய் பேசினா, அப்படியா அப்படி சொல்லுதோ தான் உடனே ஒப்பு கொடுத்துட்றேன்னுவான். இந்த வசனம் தெரிஞ்ச ஆள்கிட்ட போனால் அவன் ஒரு வசனத்தை சொல்லுவான், இவன் ஒரு வசனத்தை சொல்லுவான், அவன் சொல்லுவான், இதை சொல்லி அதை சொல்லி தன்னைத்தானே நியாயப்படுத்தி. இன்றைக்கு நான் பாரத்தோடு சொல்கிறேன், நிறைய பெற்றோர்கள் கண்ணீரோடு கூட இருக்கிறீங்க. உங்கள் பிள்ளைகளின் நிமித்தம் நிறைய வாலிப தம்பிமார்கள் எதிர்காலத்தை இருளாக இருக்கிறது என்று நீ யோசிக்கிறாய். நிறைய சகோதரிகள், என் குடும்பம் உடஞ்சி போச்சு, எனக்கு ஒரு ஃப்யூச்சர் இருக்கா, நான் ரொம்ப நொந்து போய் நிற்கிறேன், என் வாழ்க்கையில் தவறிட்டேன், என் லைஃப்பில் நான் நிறைய என் லைஃப் ஒரு மிசரபிள் தான், எனக்கு ஒரு ஹோப்பே இல்லை, அப்பா இல்லை, அம்மா இல்லை, நான் நம்பி இருந்த வேலையும் போயிட்டு, நான் ஒரு கனவீனமான ஒரு பாத்திரம், ஞானம் இல்லாத ஒரு பாத்திரமாக மாறிட்டேன், ஞானம் இல்லாமல் சைன் பண்ணிட்டேன். சிலர் பேர் சைன் பண்ணிடுவாங்க, கோபத்தில் ரிசைன் பண்ணுறேன்ருவாங்க. ஆமாம், கோபத்தில் சில காரியங்களை வந்து டிசிஷன் எடுக்கிறதுக்கு டைம் கொடுக்க மாட்டாங்க. டிசிஷன் எடுக்கிறதுக்கு தன்னுடைய லைஃப் பார்ட்னர், அதாவது மனைவியோட, தன்னுடைய புருஷனோட டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. திருமணத்துக்கு முன்பு பெற்றோரோட கூட கொஞ்சம் உட்காந்து பேச மாட்டாங்க. அவங்களாவே டிசிஷன் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் உட்காந்து யோசித்து அது டிப்ரெஷனில் கொண்டு போய் விடுது. பிரியமானவர்களே, என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உங்களை ஞானவான்களாய் மாற்ற விரும்புகிறார். அப்போ ஆண்டவரை பார்த்து என்ன செய்யணும்? இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான ஒரு வசனத்தை சொல்லிட்டு நான் ஜெபத்துக்குள்ள போறேன். 1 நாளாகமம், 1 Chronicle chapter 4. ஆமென். நீங்க வாசிக்க வேண்டிய வசனம் 9ஆம் வசனம். ஆமென். 1 நாளாகமம் 4:9. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய், சகோதரர்களை விட அல்லது சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். போதும். யாபேஸ் கனம் பெற்றவன். அந்த கனம் அவனுக்கு எப்படி வந்துச்சு? தேவனுடைய ஞானம் அவனுக்குள்ள கிரியை செய்து. அப்படியா சொல்றீங்க? அது எப்படி? அவங்க அம்மாவே சொல்றாங்க, அவங்க அம்மாவே சாட்சி கொடுக்குறாங்க. நீ வந்து பிறக்கும்போது
எனக்கு இருந்த துக்கத்துக்கு அளவே இல்லைப்பா. நீ பிறக்கும்போது ஒரே துக்கத்தோடையே நான் உன்னை பெற்றெடுத்தேன், அதனால உனக்கு யாபேஸ்ன்னு பெயர் வச்சிடறேன்னு அவங்க அம்மா யாபேஸ்ன்னு பெயர் வச்சுட்டாங்க. ஜேபஸ் அப்படின்னு பெயர் வச்சுட்டாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது அவன் பிரதர்ஸை விட கர்த்தர் அவனை ஒரு ஹானரபிள் வேஸ்லாக வச்சிருக்கிறான். எனக்கு புரியவே இல்லைல்ல நீங்கள் சொல்கிறது. இல்லை, அம்மாவுக்கே வேதனையாக இருக்குது. ஐயோ இவனை பெற்று எடுத்துட்டோமேன்னு. இவன் காலத்தில் தானே இந்த வேதனை, இவன் பிறந்த பிறகு தானே இந்த பிரச்சனை அப்படின்னு வீடுகளில் பேசிக்கிட்டான்ல. அது மாதிரி இந்த பயலை நான் பெற்றெடுத்ததுக்கு நான் ரொம்ப துக்கப்படுறேன்னு சொல்லி யாபேஸ்ன்னு பெயர் வச்சாங்க. ஆனால் பைபிள் ஆவியானவர் எழுதி வச்சிருக்காரு, அவன் சகோதரரை பார்க்கில் கனம் பெற்றதை உள்ளவனாக இருந்தான். அது எப்படி? 10ஆம் வசனம். அடுத்த வசனத்தை பாருங்கள், நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். யாபேஸ் பிரதர்ஸ் எல்லாரை விட அவன் ஒரு மடங்கு பெரிய ஆளாக இருந்தான், கனம் பெற்றவனாக இருந்தான். ஆனால் அவன் ஹிஸ்டரியை பார்த்தா அவங்க அம்மா சொல்லுவா, இந்த பெயரால் எனக்கு துக்கன்னு. ஆனால் அவனுடைய பிரதர்ஸ்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் எல்லோரும் தான் வேலைக்கு போகிறோம், எல்லோரும் தான் நல்லா தான், ஆனால் அவன் மட்டும் ஒரு விசேஷமாக இருக்கான் அப்படின்னு. விஷயம் என்னன்னு கேட்டால், யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பார்த்து அவன் சொல்லுவான், தேவரீர் நீங்கள் என்னை ஆசீர்வதிங்க. 2வது, என் எல்லையை பெரிதாக்குங்க. 3வது, உங்களுடைய கரம் மட்டும் என் கூட இருக்கட்டும். 4வது, தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது, தீங்குக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று அவன் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருளினார். அப்போ யாபேஸ் ஜபம் பண்ணுகிற ஒரு ஆள். அவனுக்கு பெயர் வைக்கும்போது ஒருவேளை அவனுக்கு தெரியாமல் இருக்கலாம். உங்களுக்கு எனக்கு பெயர் வச்சாங்கல்ல, அப்போ நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் வளர 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 தான் என் பேர் ராபின்சன், உங்கள் பேர் ராபர்ட்டு, அல்லது எஸ்தர், ரெபேக்காளு, இவாஞ்சலின்னு, அப்படி இப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது ஏன் இந்த பேர் வச்சிங்கன்னா அம்மா சொல்லுவான், எப்பா நீ பிறக்கும் போதாண்டா ஒரே துக்கம், ஆனால் தான் உனக்கு யாபேஸ்ன்னு பேர் வச்சேன்டா அப்படின்னு அவன் சொல்லியிருக்கலாம். அதற்கேற்றவனா அவன் சூழ்நிலை அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலையின் நடுவில் யாபேசுக்குள்ளே ஒரு கிருபை இருந்தது. என்ன துக்கமாக இருந்தாலும் அந்த துக்கத்தின் நடுவில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நான் நோக்கி பார்ப்பேன் என்றால், எந்தெல்லாம் போராட்ட உபத்திரமாய் இருந்தாலோ அது நடுவில் கர்த்தரே என் பங்கு என்று நான் சொல்வேன் என்றால், ஆமென், கர்த்தர் எனக்கும் மற்றவனுக்கு ஒரு வித்தியாசத்தை காட்டிடுவார். அதனால தான் தேவரீர் நீங்க என்ன பிளஸ் பண்ணுங்க. ஆமாம், எங்கள் அம்மா ஆசீர்வாதத்தோட எங்கள் அப்பா ஆசீர்வாதத்தை விட ஆண்டவரே உங்க ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம், நீங்க என்ன ஆசீர்வதிங்க. அவர் சொல்லுகிறார், என்னுடைய எல்லையெல்லாம் நீங்க பெரிதாக்குங்க, என்னுடைய எல்லைகள் எல்லாம் ஆண்டவரே எஸ்டாப்ளிஷ் மை பவுண்டரிஸ், எல்லைகளை பெரிதாக்குங்க ஆண்டவரே. அதுக்கப்புறம் சொல்றாரு, உங்க கரம் மட்டும் என் கூட இருக்கட்டும்பா, உங்க கரம் மட்டும் என் கூட இருக்கட்டும், தீங்கு என்னை அணுகக்கூடாது என்று கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டதுனால கர்த்தர் யாபேசை ஆசீர்வதித்தார். அதோடு அவன் சாப்டரே முடியுது. இந்த 2 வசனம் தான் யாபேசை பற்றி முழு பைபிளை வாசிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் தலைக்கீழே தேடி பார்த்தா கூட யாபேசை பற்றி நீங்கள் பார்க்கவே முடியாது. அப்போது அந்த ஒரு சின்ன குட்டி ஜபம் அவனை கனம் பெற்றவனாய் மாற்றினது. அப்போ இன்றைக்கு ஐயோ ஞானம் இல்லையே என்னை அவங்களெல்லாம் கனப்படுத்துகிறாங்களே, அவங்களெல்லாம் ஹானர் பண்ணுறாங்களே, என்னை ஹானர் பண்ணலையே அப்படின்னா ஞானவான்கள் தான் கனத்தை சுதந்தரிப்பாங்களாம். அப்போ எனக்கு கனப்படுத்துங்க, என்னை கனப்படுத்துங்க,
சிலர் சொல்லுவாங்க, என்னை கூப்பிட்டு விஷ் பண்ணல, எனக்கு பிரைஸ் தி லார்ட் சொல்லலை, எனக்கு ஷேக்கன் கொடுக்கல, என்னை தோத்திரம் பண்ணல, என்னை பார்த்துட்டு பார்க்காம போனாங்க, அதனால் நான் அவங்க வீட்டுக்கு போகிறதில்ல. இந்த ஸ்பிரிட் உங்களை விட்டு முதல்ல போகணும். ஆமாம், கனம் பண்ணுகிறதுல முந்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அவனை போய் நான் என்ன கனம் பண்ணுறது, அவன் அந்த பைய சின்ன பைய அப்படின்னு சிலர் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நல்ல ஆவிக்குள்ளாக இருக்கிறவங்க எல்லாரை பார்த்தாலும் விஷ் பண்ணி, எல்லாரையும் பார்த்தா அன்போடு கூட நம்ம பேசுவோம். கர்த்தரை நோக்கி நம்ம பாரத்தோடு ஜெபிக்கலாம். ஆமாம், இந்த வசனம் அழகா இன்னைக்கு கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்னன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த ஞானவான்கள் கனத்தை சுதந்தரித்து கொள்வார்கள். அப்போ இன்றைக்கு ஏன் இந்த சத்தம் உங்கள் காதில் கேட்குது? நீங்கள் கனத்தை சுதந்தரிக்க போறீங்க. ஓகே, வீணத்தை பேசாதீங்க, கனத்தை பேசுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கேயோ கடந்த மொர்தெகாய் இல்லை, எங்கேயோ கடந்த மொர்தெகாய், வாசலில் ஒரு பியூனை போல கடந்த மொர்தெகாய்க்கு பைபிளில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகளை, ராஜா கனம் பண்ணுகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்படும் அப்படின்னு கூப்பிட்டு கேட்குறான். அவன் அவர் நினச்சிக்கிட்டாரு அவருக்கு தான் கனம், மதிப்பு, மரியாதைலாம் வரப்போகுது போலன்னு. இல்லை, எஸ்தரின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க டைம் இல்லை, 52 ஆயிடுச்சு. கொஞ்சம் ஜெபம் பண்ணலாம் நம்ம. ஆனால் அந்த வசனத்தை மட்டும் நீங்கள் வாசித்துருங்க. ஆமாம், எஸ்தரின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க டக்குன்னு. உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ணுகிற மனிதனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்னையன்றி யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவார், என்னை விட யாரத்தான் அவர் கனம் பண்ண போறார்? தன் மனதிலே நினைச்சு ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா உடுத்திக் கொள்ளுகிற ராஜ வஸ்திரமும், ராஜா ஏறுகிற குதிரையும், அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜ முடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனிதனுக்கு அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். அடுத்த வசனம் வாசித்துருங்க. அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தை குதிரையையும் கொண்டு போய் ராஜ அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்து, அரண்மனை என்ட்ரன்ஸ்ல அந்த கேட் கீப்பர் போல உட்கார்ந்து இருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய். நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார்த்துக்கோ. சொல்லிவிட்டேன் எல்லாம், நீ என்னென்னலாம் நீ டிக்ளேர் பண்ணியோ அவ்வளவு அந்த மொர்தெகாய்க்கு கொடுத்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி கொண்டு வர வேண்டும். இங்க பாருங்க, நீங்க ஞானவானா இருப்பீர்களே ஆனால் கனம் உங்களை தேடி வரும். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. அதனுடைய சீக்ரெட் என்னன்னா, யாபேசனுடைய ஜபம். சீக்ரெட் என்னன்னா ஆத்தும பாரம். சீக்ரெட் என்னன்னா, எந்த கேட்ல நீ தாழ்வான இடத்துல உட்கார்ந்து இருந்தாலோ உன்னுடைய கண்களோ பரலோகத்தை நோக்கி பார்க்கணும். ஆமேன். அப்படி இருந்தீங்கன்னா கர்த்தர் ஏற்ற நேரத்தில் உங்களை கனப்படுத்திடுவார். நான் மட்டும் படிச்சிருந்தா, நான் மாத்திரம் இங்கிலீஷில் பேசக்கூடிய புலமை இருந்தா, எங்கள் அப்பா மாத்திரம் பணக்காரனா இருந்தா, எங்கள் அம்மா மாத்திரம் பணக்காரியா இருந்தா, நான் மாத்திரம் அப்படி இருந்தா எங்கேயோ போயிருப்பேன், எங்கேயோ போய் தொலைஞ்சிருப்போம் நம்ம. அதான் கரெக்டான வார்த்தை. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்க, எவ்வளோ அழகான சத்தியங்கள் நமக்கு இருக்கு. அப்போ ஆமா நினச்சிட்டு இருக்கான், என்னை விட யாரடா ராஜா கனம் பண்ணுவார்னு அவர் பெரிய பட்டியலை போட்டான். கடைசியில் ஒன்றையும் மிஸ் பண்ணக்கூடாது, அவ்வளவு மொர்தெகாய்க்கு வர வேண்டும். ஜெபிக்கப்படி எழுப்பி நிற்கலாமா? எங்கேயோ ஒரு மூலையில் தன்னந்தனியா இருக்கீங்களா? ஆமாம், தைரியமா இருங்க. கர்த்தர் கூட இருக்காரு, கர்த்தர் கைவிட மாட்டாரு. ஆமே, ஞானவான்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை கனத்தை சுதந்தரிப்பார்கள். எவ்வளோ அழகான சத்தியத்தை கர்த்தர் நமக்கு இன்னைக்கு சொல்லி கொடுத்தார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. முதல்ல
கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க வாயை திறந்து. ஐயோ எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லாதீங்க, தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ரிபாலோஹு மாஹாசே சந்தரா கதரா பூலோஹோ. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பரே உமக்கு தோத்திரம், உமக்கு தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அன்றொரு தலை குனிந்து இருக்கிற பெற்றோர்களுக்காக, தலை குனிந்து இருக்கிற தம்பி தங்கச்சிமார்களுக்காக, இளம் வாலிப பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, தெரியாம இந்த வீட்டுக்குள்ள நான் வந்துட்டேனே, தெரியாம இந்த ஊருக்கு இப்போ வந்துட்டேனே, தெரியாம இந்த வேலையில ஜாயின் பண்ணிட்டேனே, தெரியாம இந்த நாட்டுக்குள்ள வந்துட்டேனே ஆண்டவரே, நான் தலை குனிந்து நிக்கிறேனே, என்ன பண்றதுன்னே புரியலையே, தப்பு பண்ணிட்டேனே, நான் செய்த தப்பு தான், உண்மைதான், என்னுடைய அறிவீனம், என்னுடைய மடத்தனம், என்னுடைய முட்டாள்தனம், என்னுடைய கோபம், என்னுடைய அவசர புத்தி ஆண்டவரே, இப்படி ஞானம் இல்லாம நான் நடந்துட்டேன்பா. ஆனா என்னை ஞானவானாய் மாற்றுகிறவர். அன்றைக்கு சாலமோன் ஜெபித்தான், எனக்கு ஞானத்தை தாரும். அன்றைக்கு கர்த்தாவே கர்த்தாவே யாபேஸ் ஜெபித்தான், ஞானத்தை தாரும். அன்றைக்கு மொர்தெகாய் தேசத்துக்காக ஆண்டவரை திறப்பில நின்றார், ஞானத்தை தந்தே. ஓ உயர்த்தி நீர் கனம் தேடி வந்ததப்பா. பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற ஆண்டவரே, என்னோடு கண்ணீர் வடித்து நிற்கிற சகோதரியின் குடும்பங்கள் எல்லாம் பிள்ளைகள் ஞானவான்களாய் மாறட்டும், ஞானவான்களாய் மாறட்டும், ஞானவான்களாய் மாறட்டும். தகப்பனும் தாய்களும் ஞானவான்களாய், ஞானமுள்ள பிள்ளைகளாய் மாறட்டும். பாரத்தோடு ஜெபிக்கிறேன் அப்பா. பல நெருக்கங்களின் மத்தியில் நாங்கள் நிற்கிறோம், உபத்திரவத்தின் குகையில் நிற்கிறோம், போராட்டத்தின் மத்தியிலே பிரசங்கிக்கிறோம். கர்த்தர் நல்லவர் ஆண்டவரே, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. யார் யார் என்னோடு சேர்ந்து வலதுகரம் உயர்த்தி ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மேல் தெய்வீக பிரசன்னம் இறங்கட்டும். கசந்த மாறாக்கள் மதுரமாகட்டும், புது பலன் உண்டாகட்டும், புது ஆரோக்கியம் வரட்டும். இந்த ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கொடுத்தபடியினால், தைரியப்படுத்தபடினால், சத்துரு வெட்கப்பட்டபடியினால் கரங்களை தட்டி நாங்கள் உமை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எல்லா சுகவீனங்கள் மாறட்டும், எல்லா குழப்பங்கள் நீங்கட்டும், சமாதானம் உண்டாகட்டும். அப்பிரோஜனமான ஊழியம் எனக்குள்ளே நீர் சொன்னத உணர்த்தினத நான் பேசியிருக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளை உயர்த்தி, எங்க தலை குனிந்து, எந்த ஊர்ல, எந்த கிராமத்துல, எந்த பள்ளிக்கூடத்துல, எந்த காலேஜில், எந்த வேலை ஸ்தலத்துல, எந்த ஊர்ல, எந்த சபையில நம்முடைய பிள்ளைகள் தலை குனிந்ததோ அதே இடத்துல தான் நீங்க தலையை நிமிர்த்தணும். அப்போதான் நீர் வல்லவர் என்பதை அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. கர்த்தர் உதவி செய்யும். உமக்கே மகிமை உண்டாகட்டும், உமக்கே துதி ஸ்தோத்திரங்கள் உண்டாகட்டும். கர்த்தர் தொடர்ந்து நடத்தும். உமக்கு மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.